காலையிலே தலையில் அடிபட்டு நம்ம ஓபிக்கு ஒரு பேஷண்ட் வந்திருந்தாங்க. காயம் நல்லா பெருசாக இருந்துச்சு, தையல் போடுற அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் அவர்கிட்ட ஹிஸ்ட்ரி விசாரித்த போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி டிடி போட்டிருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே தையல் போட்டுடலாம் அப்படின்னு உள்ளுக்கு அரிஷ்ட மாதிரியான மருந்துகளை வலிக்காக கொடுத்துட்டு ஒரு 7 தையல் போட்டோம். பார்த்துட்டு பரவாயில்ல டாக்டர், தையல் நல்லா போட்டிருக்கீங்களே, சித்தா டாக்டர் தையல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். தாராளமாக ஃபியூச்சர்ஸ் பண்ணலாம். இந்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்ட இன்றைக்கும் நம்ம சித்த மருத்துவக் கல்லூரிகளில் ஆயுஷ் மருத்துவக் கல்லூரிகளில் பயன்படுத்திகிட்டு இருக்கிற தையல் போடுறது, கட்டி அகற்றுறது, அட்டை விடல், காரநூல் சிகிச்சை, இது மாதிரி ப்ரொசீஜர்ஸை நம்ம தாராளமாக பண்ணலாம். அதுக்காக சர்ஜரி பண்ணலாமான்னு கேட்டால் சர்ஜரிலாம் பண்ணக்கூடாது. அதுக்காக படித்த சர்ஜன்ஸ் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் சர்ஜரி பண்ணணும். அது இல்லாமல் என்னென்ன சிகிச்சைகள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மருத்துவத்துறை ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க. ஆயுஷ் டாக்டர்ஸ் பண்ண வேண்டிய கைட்லைன்ஸு. அந்த கைட்லைன்ஸு நம்ம மருந்துகளை பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அப்புறம் அவருக்கு தையல் போட்டு முடித்த பிறகு சிடி கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா பொதுவாக தலையில் அடிபட்டுருந்துச்சு அப்படின்னால இன்டர்னல் ஹெமரேஜ் எதுவும் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். சிடி எடுத்தோம், நார்மலாக தான் இருந்துச்சு. அப்புறம் மத்தன் தையில வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டோம் அட்வைஸ் பண்ணிவிட்டு. மத்தன் தைலம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் உண்டுக்கும் சரி, டயபெட்டிக் அல்சர்ஸுக்கும் சரி மத்தன் தைலம் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ரிசல்ட் நல்லாவே இருக்கும். அதே நம்ம மருத்துவர்கள் தாராளமாக பயன்படுத்துங்க.